ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு இலை, பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையாக போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன். இது கூடயே 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி எடுத்து அரைச்சிக்கோங்க. இது மாதிரி விழுதாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு இது கூட உப்பு சேர்த்துருங்க. உப்பு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன், நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது துருவிக்கலாம். இது மாதிரி ஒரு துருவி எடுத்துக்கோங்க. இதில் பெரிய சைஸ் இருக்கும், சின்ன சைஸ் இருக்கும். இதில் பெரிய சைஸ் எடுத்துக்கலாம். நம்ம இதில் தான் நம்ம துருவ போகிறோம். இப்போ துருவிக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸில் எடுத்து இப்படி துருவி எடுத்துக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன். நம்ம முட்டை துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நம்ம காய் சீவுவோம்ல, அதில் துருவி எடுத்துருக்கேன். அவிச்சு துருவி எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடியே தண்ணி ஊற்றிடணும். இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம முட்டை கிரேவி ரெடி. பாருங்கள், இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்ம கிரேவி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? சப்பாத்திக்கு அட்டகாசமான முட்டை கிரேவி எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.